பலாப்பழம் சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க. குட் ஈவினிங் சென்னை, நான் உங்களோட ஷீஸ் ஃபுட் கெமிஸ்ட். இன்னைக்கு பலாப்பழம் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பலாப்பழம் நல்லா கட் பண்ணிருக்கிறது, ஏலக்காய், அப்புறமா வெல்லம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது கூடயே கொஞ்சம் தேங்காய் வத்தை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு ஸ்வீட் கம்மியாக தோணுச்சு, அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே நான் வெல்லம் சேர்த்து அந்த வாட்டரையும் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் ரைஸ் போட்டு கூட இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட் இந்த அடைக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கட் பண்ணியிருக்கிற பலாப்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பத்தை கூட சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சுட்ட வாழை இலை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இந்த மாதிரி மடித்து 2 பக்கமும் சீல் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சுக்கோங்க. இது அப்படியே ரெடி ஆகிடும். உங்ககிட்ட பலாப்பழம் கிடைக்கலன்னா நீங்கள் பைனாப்பிள் கூட இல்லைனா வாழைப்பழம் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய்யை ட்ரிசில் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் அசந்து போவாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you. Bye bye.